தரம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு மக்கள் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. தரம் இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். இப்ப எந்த அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அரசு பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறார்? காரணம் என்ன? தரம் இல்லை. இவங்கள யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்கிறாங்க. காரணம் என்ன? தரம் இல்லை. தம்பி செந்தில் பாலாஜியை ஓமந்தூர் ராமசாமியார் நம்ம தாத்தா பேரில் இருக்கிற இதில் நீங்கள் சேர்த்தீங்க. 2 நாளில் திருப்பி என் காவிரி கொண்டு போனீங்க. நீங்கள் நடத்துகிற மருத்துவமனை, உங்கள் அரசு மருத்துவமனை, அதிலிருந்து என் காவிரி கொண்டு போகணும். ஏன்னா தரம் இல்லை. ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்கே? எம்ஜி ராமச்சந்திரா, காவிரி. அம்மையார் ஜெயலலிதா எங்கே மருத்துவம் படுத்தாங்க? அப்பலோ. ஐயா எம்ஜிஆர் எங்கே? அப்பலோ. அப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களே காட்டுறீங்க அரசு மருத்துவமனை தான் தரமாக இருக்குன்னு. அதே மாதிரி இவங்களே தனியார் ஏன் அரசு பள்ளியின் தரம் உயர்த்த முடியலைன்னா, தனியார் பள்ளி கல்லூரியில் நடத்துகிற பெருமக்களே அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறீங்க. அப்போ அரசு பள்ளி கல்லூரியின் தரம் இருந்துச்சுன்னா உங்கள் கல்லூரி வியாபாரம் படுத்துக்கிறோம். இப்போ எந்த அமைச்சருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லை? எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதை மாற்றுறதுக்கு பேர் தான் மாறுதலுங்கிறோம். அதுதான் புரட்சிங்கிறோம். அதுதான் மாற்று அரசியலுங்கிறோம். அப்போ அதை செய்யறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எங்களை ஊக்கப்படுத்தணும், கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா